வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து 2 புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், என்ன மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது சம்பளம் உயர்வு, அகவலைப்படி உயர்வு, அகவலைப்படி நிலுவைத் தொகை, ஓய்வூதியர்களுக்கு சலுகைகள், அதை பெற அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், அது சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்படும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குறித்து முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றம் செய்வதில் அதிக காலதாமதமும் நடைமுறை சிக்கல்கள் அதிகமாக இருப்பதாகவும் அரசு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த செயல்முறையினை எளிமைப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. இனி வரக்கூடிய காலத்தில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை தளம் IFHRMS ஓய்வூதியருடைய கணவன் மனைவியின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும். எனவே குடும்ப ஓய்வூதியம் கோரும் நேர்வுகளில் அவர்கள் கணவன் மனைவியின் இறப்பு சான்றிதழ் மட்டும் சமர்ப்பித்தால் போதுமானது என்று அரசு தரப்பில் வெளியிடப்பட்ட அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் நியமனதாரரை நியமனம் செய்வது சார்ந்து தெளிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியரின் விருப்பத்தின் பெயரில் அவருடைய ஓய்வூதியத்திலிருந்து சந்தா தொகை பிடித்தம் செய்யப்படும். அந்த தொகை ஓய்வூதியர் இறக்கும் நேரத்தில் அவர் தம் துணைவருக்கோ அல்லது அவருடைய துணைவர் உயிரோடு இல்லாத போது ஓய்வூதியர் நியமனம் செய்த நியமனதாரருக்கு இத்திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த தொகை வழங்கப்படும். மேலும் துணைவர் உயிரோடு இல்லாமல் இருந்தாலோ அல்லது நியமனதாரர் எவரும் நியமனம் செய்யப்படாத நிலையில் ஒட்டுமொத்த தொகை மறைந்த ஓய்வூதியருடைய வாரிசுகளுக்கு சமமாக பிரித்து வழங்கப்படும். பல்வேறு ஓய்வூதியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரரிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு சில தெளிவுரை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர் இறந்த பின்பு வழங்கப்பட வேண்டிய ஒட்டுமொத்த தொகை பெறுவதற்கு உரிய நியமனதாரரை ஓய்வூதியரோ அல்லது அவரது துணைவரோ இருவரும் உயிரோடு இருக்கும்போதே நியமனம் செய்து கொள்ளலாம் என்று அரசு கடிதம் வாயிலாக தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது. எனவே உரிய வழிமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்திற்கான நியமனதாரரை ஓய்வூதியர் அல்லது அவருடைய துணைவர் இருவரும் உயிரோடு இருக்கும்போதே நியமனம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுவதாக தமிழ்நாடு அரசு சிறப்பு செயலாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மாற்றங்கள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.